வளரக்கூடியதுதான். வளரக்கூடியதான். இன்னைக்கு பாருங்க, ஆரம்பத்துல நான் பாக்டீரியா எவ்வளவு மல்டிப்ளை பண்ண முடியாது அப்படின்னாங்க. எல்லாம் நம்ம இதுலயே கமாண்ட் ஏகப்பட்ட ப்ரெஷர் உங்களுக்கு ஏதாவது சொன்ன புரியும். இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவங்களே எல்லா பாக்டீரியாவும் மல்டிப்ளை ஆகும். 200 லிட்டர் பண்ணலாம், நான் 20 லிட்டர் பண்ணலாம்னு தான் சொன்னேன். 1 லிட்டர் 20 லிட்டர் பண்ணலாம்னா பண்ண முடியாது. நாங்க இன்னைக்கு 1 லிட்டர் 20 லிட்டர் மல்டிப்ளை ஆகும். வேப்பங்கொட்டை வந்து கடைசியில் வந்து போட்டதுனால நல்லா தான் ரிசல்ட் வருது. மற்ற புண்ணாக்கோட வேப்பங்கொட்டை புண்ணாக்கு கலக்கலான்னு போட்டிருந்தேன். எல்லாரும் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. இன்னைக்கு தெரிவிச்சிங்க எல்லாருமே பயன்படுத்துறாங்க. இன்னைக்கு எல்லாம் அவங்க சேனல்லே போட ஆரம்பிச்சிட்டாங்க. வேப்பங்கொட்டை புண்ணாக்கும் போடலாம், நுண்ணுயிரியில கலக்கலாம், அது நுண்ணுயிரி பாதிக்கிறது இல்லை அப்படின்ட்டு. இது வந்து ஃபுல்லாவே இந்த மீனமில வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா 200 லிட்டர் பேர்ல 20 கிலோ மீன் கழிவு, 7 கிலோ நாட்டு சக்கரை. முன்ன சரி போட்டோம், இப்ப 7 கிலோ நாட்டு சக்கரை. நம்ம சாணப்பாசி காய்ச்சல் தயாரானது 10 லிட்டரோ 20 லிட்டரோ உள்ள ஊத்திக்கிறோம். ஊத்திட்டு மீதி தண்ணி ஊத்திக்கிறோம். இந்த அளவு தான் வைக்கிறோம். ஏன்னா கலைக்கூடும் போது நிறைய பொங்கிக்கிட்டு வெளியில வரும். ஒரு 80% நம்ம தண்ணி ஊத்தி விட்டு ஃபில் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், ஃபில் பண்ணிடுறோம். காலை மாலை கலைக்கிடுறோம். 2 நாளையில போடக்கூடிய மீன் வேஸ்ட் அத்தனையுமே கரைஞ்சிடும். வணக்கம். பாத்தீங்கன்னா லோகநாதன். இது நாமக்கல் மாவட்டம். இங்க நம்ம ஒரு 10 வருஷமா இயற்கை விவசாயம் செஞ்சுட்டு இருக்கிறோம். இப்ப நீங்க இயற்கை விவசாய பயிற்சிக்காக வந்துக்கிறீங்க, உங்களை அறிமுகப்படுத்தி வச்சுக்கோங்க. நாங்க திருப்பத்தூர்ல இருந்து வரோங்க. நம்ம விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்கோம். 2-4 ஏக்கர் வச்சு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நெல், வாழை, கரும்பு எப்பயாச்சும் தான் நடுவோம். மீதி காய்கறி தான். அதாவது அந்த பூ வச்சிருக்கோம், இந்த அலரி பூ வச்சிருக்கோம். நான் வந்து விஜயராகவன் தான், நாமக்கல் மாவட்டம் தான் நானும். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 5 ஏக்கர் தோட்டம் இருக்கு. இப்போ வாழை பாக்கு வச்சிருக்கோம். இப்போ இன்னும் 2 ஏக்கர்ல வந்து அடுத்து காய்கறி, பூ அந்த மாதிரி போலான் இருக்கோம். அதுக்காக தேடல இருக்கோம். அதனால இது பார்க்க வந்துருக்கு. என் பேர் கந்தவேல், நான் ராஜபாளையம். இயற்கை விவசாயம் எப்படி எல்லாம் செய்யணும்னு புதுசா பூ முறையில வந்து நான் கள்ளக்குறிச்சிங்க. அப்போ வந்து கரும்பு மரவள்ளி பண்ணிட்டு இருக்கோம். கெமிக்கல பண்ணிட்டு இருக்கோம். எப்படி இயற்கையில கத்துக்கலாம்னு. இப்ப நமக்கு தாய் தரும் தயார். இப்போ இதுல இருந்து இன்னொரு 200 லிட்டர் பேல எடுக்கிறோம். அதுல வந்து 20 கிலோ வாழைப்பழம், நல்ல கனிஞ்ச பழமா. இது வந்து இப்போ பொட்டாசு நம்ம பண்றதுக்கு. பொட்டாசுக்கு 20 கிலோ, 200 லிட்டர் பேரலுக்கு 20 கிலோ வாழைப்பழம். எந்த பழமா இருந்தாலும் சரி, எந்த ரகமா இருந்தாலும் சரி, மொத்தத்துல வாழைப்பழம் அழுவுனது, வேஸ்டா போனது, காஞ்சு போனது எல்லாத்தையும் போட்டு நல்லா பிணைஞ்சே போட்டுக்கலாம். இல்ல அப்படியே போட்டதுனால போட்டுக்கலாம். தோலோடவே போட்டுக்கலாம்ல. தோலோடவே பிணைஞ்சு போட்டு அப்படின்னா சீக்கிரம் வெறியாவும். பழமா போட்டீங்கன்னா ஒரு 10 நாள் தயாராகும். கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். அது நம்ம சௌகரியம். போட்டு தண்ணி ஊத்திட்டு தயார் பண்ணி வச்சிருக்கிறேன் பாத்தீங்களா. இதுல இருந்து ஒரு 20 லிட்டர் எடுத்து இதுல ஊத்தணும். 20 லிட்டர் ஊத்தணுங்களா? 10 லிட்டர் ஊத்தினாவே போது, நம்ம கிட்ட தான் இருக்கல. சரி, ஒரு 10 லிட்டர் 10 லிட்டர் ஊத்திக்கங்க. 10 லிட்டர் ஊத்தி காலை மாலை கலைக்கிடுங்க. இது முந்தா நாள் தான் போட்டோம். போட்டதுலயே எல்லாமே கிட்டத்தட்ட கரைஞ்சிருச்சு. இது எத்தனை நாள் நான் ரெடி ஆகும்? நான் போட்டு வச்சோம்னா 20 நாள் ஆயிடும். இதுவும் 15-20 நாள். வெய்ய அடிச்சதுனால 15 நாள் ஆயிடும். 20 நாள் வச்சுக்கங்க. மொத்தமாவே இது அப்படியே கரைஞ்சிருங்களா? நல்லா காட்டிங்க. நல்லாவே கரைஞ்சிடும். இது எல்லாமே பவுடராவே போயிடும். அந்த மேல அந்த பழமே, முழு பழமே போட்டாவே கரைஞ்சு பவுடர் ஆயிடும். இது அந்த சாணி பாசியோட இதுதான். இப்ப அதுல வந்து சீக்கிரம் அந்த கரைக்கு தன்மை வந்துடும். இதுல வந்து ஒளிச்சேர்க்கை பாக்டீரியா எக்ஸ்ட்ரா உருவாகிறதுனாலதான் நமக்கு இவ்வளவு வேகமா வேலை நடக்கும். இத வந்து நம்ம 1 ஏக்கருக்கு பயன்படுத்திக்கலாம். இப்ப இளஞ்செடியா இருக்குது. இப்ப நம்ம பூச்செடி, காய்ச்செடி ஏதாவது ஒண்ணு வைக்கிறோம். அதுக்கு வந்து பொட்டாசத்து கம்மியா தான் தேவைப்படும் ஸ்டார்டிங்ல. அப்போ நம்ம கம்மியா கொடுக்கலாம். 1 ஏக்கருக்கு 25 லிட்டர் 30 லிட்டர். நல்லா பூ காய் வர ஆரம்பிக்கும் போது 100 லிட்டர் 200 லிட்டர் இப்படி ஏக்கருக்கு கொடுக்கலாம். கொடுக்கும் போது பாத்தீங்கன்னா இந்த பொட்டாஸ் பாக்டீரியா மண்ணிலேயே நிலநிற்கு. மண்ணுல உற்பத்தி ஆயிரும். எப்படி நம்ம பலதானி விளைப்பு வச்சுன்னா ஒவ்வொன்றும் மக்க வைக்க சொல்றோம். அதே மாதிரி வாழைப்பழத்துல பொட்டாஸ் தோல் இருக்கிறதுனால அது மக்க வைக்க பொட்டாஸ் பாக்டீரியா தான் வரும். நம்ம காட்டுல கொடுக்கும் போது காட்டுலயே உங்களுக்கு பொட்டாஸ் இருக்கும். பொட்டாஸ் சத்து இருக்கு மண்ணுல. அந்த மண்ணிலேயே இந்த சத்தை எடுத்து கொடுக்க ஆரம்பிச்சது. அதுக்கு எப்போலாம் சத்து தேவையோ அது இந்த பொட்டாஸ் பாக்டீரியா கொடுத்தது. நம்ம பொட்டாஸ் பாக்டீரியான்னு லிக்விடா வாங்கி விடுவோம். இதை இப்படி பண்ணி கொடுக்கும்போது நமக்கு நிரந்தரமா பொட்டாஸ் கிடைச்சது. சரிங்க. இதுல எதுனா வெள்ளம் எல்லாம் போடணுங்களா? எதுவுமே தேவையில்லை. எதுவும் தேவையில்லை. சீக்கிரமா ரெடி ஆகணும் அப்படின்னா ஒரு 1 கிலோ வெள்ளம் போட்டீங்கன்னா இன்னும் ஒரு 4-5 நாள் முன்னாடியே தயாராயிடும். ஓ, நல்லது. என்னன்னா தேனை வீட்டுல எடுத்து நானு மீதி ஆயிருந்துச்சு. அதனால இதுலயும் கொஞ்சம் போட்டு தேலி எடுக்குது. தேனோட அதையும் கரைச்சிருங்களா மொத்தமா? மிளகு மாதிரி வாழைப்பழத்தையே கரைக்குது. பார்க்க போது மீன்
3 மீன் 5 கிலோ மீன் போட்டோம். 2 நாள் தான். 3வது நாள் பாத்தீங்கன்னா மீனே இருக்காது. மீன் அமிலம் எப்படி ரெடி பண்றதுன்னு சொல்லுங்க. அப்படியே பேரல் 200 லிட்டர் பேரல் எடுத்துக்கிறோமா? இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம மீன் அமிலம் தயாரிக்கிறதுக்கு 10 கிலோ சர்க்கரை, 10 கிலோ கழிவு ஒரு பேரல்ல போட்டு நல்லா கலக்கி அது எக்ஸ்ட்ரா தயிர் வாழைப்பழம் அதெல்லாம் அவங்க விருப்பம் போட்டு நம்ம நிழல்ல போட்டு வச்சிடறோம். ஒரு 40-50 நாள் ஆனாதான் தயாராகும். ஆனா முழுசா கரையாது. ஆனா இன்னைக்கு இந்த மீன் அமிலம் வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா 200 லிட்டர் பேரல், 20 கிலோ மீன் கழிவு, 7 கிலோ நாட்டு சர்க்கரை. முன்ன சரி போட்டா இப்ப 7 கிலோ நாட்டு சர்க்கரை. நம்ம சாணப்பாசி காய்ச்சல் தயாரானது 10 லிட்டரோ 20 லிட்டரோ உள்ள ஊத்திட்டு மீதி தண்ணி ஊத்திக்கிறோம். இந்த அளவு தான் வைக்கிறோம். ஏன்னா கலைக்கிடும் போது நிறைய பொங்கிக்கிட்டு வெளியில வரும். ஒரு 80% நம்ம தண்ணி ஊத்தி விட்டு ஃபில் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான் ஃபில் பண்ணிடுறோம். காலை மாலை கலைக்கிடுறோம். 2 நாளையில போடக்கூடிய மீன் வேஸ்ட் அத்தனையுமே கரைஞ்சிடும். அது முள்ளு உட்பட கரைஞ்சிடலாம். முள்ளு இருக்கு. அதாவது 20 கிலோ போட்டோம்னா ஒரு 1/2 கிலோவோ 1 கிலோவோ தான் கழிவே இருக்கும். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த மீன்ல எண்ணெய் இருக்கு பாத்தீங்களா? அந்த எண்ணெயை போல இப்படி மேல கொண்டு வந்து நம்ம அந்த மீன் அமிலத்துல மீன் எண்ணெய் வேற அடிச்சுன்னா ஒட்டும். இதுல வந்து ஒட்டாது. அந்த எண்ணெயை பூரா மேல கொண்டு வந்தது கழிவு பூரா அடியில கொண்டு விட்டு போயிடும். அப்படிங்கல இடையில ஃபில்டர் ஆன மாதிரி இருக்கு. நம்ம வெஞ்சூரியில கொடுத்து இப்படி ஃபில்டர் பண்ணோமோ அந்த ஃபில்டர் தண்ணி மாதிரி தான் இருக்கு. இப்போ நம்ம கொடுக்கும் போது இது அள்ளி வெளியில போட்டுடலாம். இப்போ நம்ம போடுறதில்ல. ஏன்னா இப்போ போட்டோம்னா சீக்கிரமா ஆவி ஆயிரும். இந்த ஆவி ஆகாம இருக்கிறதுக்கு தான் மேலால இருக்கிறத வச்சிருக்கிறோம். நமக்கு தீர்ந்து இப்போ இந்த பேர்ல மீன் அமிலம், அந்த பேர்ல மீன் அமிலம், இதை தீர்ந்துருச்சு. இப்போ அதுல யூஸ் பண்ண போறேன். அப்போ அதுக்கு மேலே இதை போட்டு வச்சுட்டேன். இப்போ அதுல எடுக்கும்போது இதையும் போட்டு ஃபுல் பண்ணி வச்சுக்கலாம். மாத்தி அப்படியே எடுத்துக்கிட்டே தான் இருப்பேன். ஏன்னா எனக்கு மீன் அமிலம் அதிகமா தேவைப்படும். தென்னை மரம் எல்லாம் இருக்கிறதுனால, தென்னை வாழை எல்லாம் இருக்கிறதுனால நம்ம அதிகமா கொடுக்கும்போது மாட்டுக்கு போட்ட தீவன பிள்ளை இதுக்கு எல்லாமே மீன் அமிலம் தான் கொடுப்போம். கொடுக்கறதுனால நமக்கு அதிக தேவைப்படுறதுனால நம்ம இதை போட்டுக்குவோம். இதை வந்து பாத்தீங்கன்னா மேலால இருக்கிறது அள்ளிட்டு ஒரு ஏக்கருக்கு 10 லிட்டரோ 15 லிட்டரோ கொடுத்தோம்னா போதும். எவ்வளவு நாள் ரெடி ஆகும் இது? 15 நாள். 3 நாளில் தயாராயிடும். இருந்தாலும் வெயில்ல வச்சிருக்கனால இதனுடைய சத்து பல மடங்கா பெருகணும்ல சூரிய ஒளியில. அதனாலதான் சூரிய ஒளியில வைக்கிறதா. 10 நாளில தயாராயிடும். 10 நாளில ஃபர்ஸ்ட் டைம் லேசா எடுத்து பயன்படுத்தலாம். 15 நாள் ஆயிடுச்சுன்னா ஃபுல்லா தயாராகும். இது நிலத்துக்கு இப்போ ஒரு ஏக்கருக்கு நாம கொடுக்கணும்னா எவ்வளவு தரலாம்? பயிருக்கு தகுந்த மாதிரி கொடுக்கலாம். இப்போ மழை வழினா சின்ன பயிர்னா ஒரு 10 லிட்டர் 5 லிட்டர் கொடுத்தா போதும். தண்ணியில கலந்து பெருசாகி கிழங்கு புடுங்கல ஒரு 7 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு அப்படின்னா கொடுக்குற சத்து பூரா கிழங்குக்கு போகும். இப்போ கொடுத்தோம்னா செடிக்கு போகிறதுனால சீக்கிரமா வளர்ந்தது. அதனால கம்மியா தான் கொடுப்போம். அப்போ கொஞ்சம் அதனுடைய அறுவடைக்கு பக்கமா வரையில பாத்தீங்கன்னா ஏக்கருக்கு 50 லிட்டரே கொடுப்பேன் நான். இது வந்து இதுல இருந்து தண்ணி எடுத்து எப்படி கலந்து கொடுக்கணுமா இல்ல அப்படியே இதுலயே நான் வெஞ்சூரி அங்க வச்சிருக்கேன் பாத்தீங்களா? அப்படியே அந்த குட்டால தூக்கி உள்ள போட்டுருவோம். இதுக்குள்ளவே மோந்து ஊத்துறதே கிடையாது. அதுலங்க என்ன கேக்குறாங்கன்னா அந்த 20 லிட்டர் வந்து இன்னொரு பேரல எடுத்து போட்டு கொடுப்போமா? அதுதான் நான் சொல்றது என்னன்னா அதுலயே நான் அளவு வச்சிருப்பேன். இப்போ நம்மளுக்கு எவ்வளவு வேணுமோ இது போட்டோம்னா இது வழியா இழுத்துக்கு. இந்த தண்ணி அப்படியே டைரக்டா வயலுக்கு விட்டுறதுதான். வெஞ்சூரியில போயிடும். நம்ம மோந்து ஊத்துறதே கிடையாது. இதுல இருந்து எதையும் எடுத்து போட்டு கலைக்கெல்லாம் விட தேவையில்ல. அப்படியே கலைக்கு 15 நாள் முடிச்சுட்டு அதை கலக்கவே கூடாது. அவ்வளவுதான் தெளிஞ்சது. எல்லாமே ரெடி ஆகி எல்லாமே கரைஞ்சது. மேலால தள்ளி போட்டு நான் அளவு போட்டு வச்சுக்கிட்டேன். கோடு போட்டுருக்கேன் பாத்தீங்களா? கைங்க கோடு. இதுல இருந்து இந்த கோடு போச்சுன்னா 50 லிட்டர். அவ்வளவுதான் கணக்குனா இது கூட கொடுத்துக்கோ. 25 லிட்டர் போதுன்னா நடுவாலையோட நிறுத்திக்கலாம். வெஞ்சூரி போட்டோம்னா அப்படியே இழுத்துக்கு. மோந்து ஊத்துறது வேற. இதுல எதையுமே மோந்தே ஊத்த மாட்டேன். எல்லாம் வெஞ்சூரி தான். அப்படியே நேரம் வெஞ்சூரி போகும். கிணத்துல இருந்து தண்ணி அப்படியே தோட்டத்துக்கு போயிட்டே இருக்கும். இது ஸ்ப்ரே பண்ணலாமாண்ணா? மேல 10 லிட்டருக்கு 50 மில்லி. 10 லிட்டருக்கு 50 மில்லி. அப்புறம் நமக்கு 10னா 60, 70, 80, 90, 100 வரைக்கும் போல அதுக்கு மேல போகவே கூடாது. ஸ்ப்ரே பண்ற போது ஸ்ப்ரே பண்றதுக்கு 100 ml மேல போகவே கூடாது. சரி சரி. அவ்வளவுதான் இது லிமிட். மற்றது தண்ணி வழியா கொடுத்துக்கிறது இது அப்படியே ராவா கொடுத்துக்கலாம் நம்ம. அவ்வளவுதான் தண்ணியில கலந்து போய்க்க. நம்ம போகும்போது கிட்டத்தட்ட 50 லிட்டர் போகுதுன்னா கிட்டத்தட்ட 5000-10 லிட்டர் கலந்தா சிண்டுக்கு போகவே இல்லை. அது ஒன்றும் உரைக்காது. அப்புறமா தென்னை மரத்துக்கு கொடுக்குற மாதிரி இருந்தா 1 லிட்டர் கொடுக்கலாம். மரத்துக்கு 1 லிட்டர் தாராளமா கொடுக்கலாம். தண்ணி விட்டு தண்ணி நிக்கும் போது தண்ணிக்குள்ள ஊத்தி விடணும். ஏன்னா இது மீன் அமிலம்னாவே ஆசிட் தான். டைரக்டா தண்ணியில ஆசிட்டை கொண்டே மண்ணில ஊத்தக்கூடாதுல்ல. தண்ணியில கலந்துதான் ஊத்தணும். எந்த பாக்டீரியா இருந்தாலும் எல்லாமே தண்ணியில கலந்துதான் ஊத்தணும். இது ஒண்ணும் பிரச்சனை இல்லை. சாணப்பாசி கரைசல் பொட்டாஸ் எல்லாம் ஒண்ணும் பண்ணாது. இது அமிலம். அது எண்ணெய் கரைசல். அதுக்கு எனக்கு எண்ணெய் பத்திரின்னு போட்டா இருந்தது போட்டு வச்சது அப்படியே நிக்குது. மறுபடியும் கொண்டு வந்து ஊத்தி கலக்கி. இது என்ன சுண்ணாம்பு? இது சுண்ணாம்பு கரைசல். கால்சியத்துக்காக சுண்ணாம்பு. இது எப்படி போடுறதுன்னா ஒரு 200 லிட்டர் பேரலுக்குன்னா அவ்வளோ ஒரு 10 கிலோ சுண்ணாம்பு தண்ணி ஊற்றிடுறான். களை கொடுறான். 1 வாரம் வச்சு வந்து பயிருக்கு தேவை. சுண்ணாம்பு மண்ணுக்கு கொடுக்கவே கூடாது. சுண்ணாம்பு இல்லாத மண்ணுக்கு ஏக்கருக்கு 10 லிட்டர், 20 லிட்டர், 50 லிட்டர் அது மாதிரி அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் லைட்டா கொடுத்துக்கலாம். இது கால்சியத்துக்காக மட்டும்
கட்டி பத்தல அப்படின்னா கொடுத்துக்கலாம். என்ன சொன்னாங்க? கட்டி சுண்ணாம்புங்களா அது தூளுங்களா? அது மாதிரி கல்லு சுண்ணாம்பு. கல்லு சுண்ணாம்பு நம்ம சுடுதண்ணில போட்டு எடுக்கணுமா? அதெல்லாம் அவங்க எல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. கல்லு சுண்ணாம்பு வாங்கிட்டு வந்து பேரல போட்டு தண்ணி ஊத்தினா வேலை முடிஞ்சு. 10 கிலோ போட்டு தண்ணியா ஊத்தி விட்டுறோம், அவ்வளவுதான். இது ரெடி ஆகிறது ஒரே நாள்ல ரெடியா இருங்க. அப்படியே வச்சிருப்பாங்க. அதான் கல்லாவே இருக்கு. கல்லவை குண்டு குண்டா நம்ம வீட்டுங்களுக்கு எல்லாம் ரெடி பண்ணி தான் வச்சிருப்பாங்க. கொண்டு வந்து போட்டு தண்ணி ஊத்துறதோட முடிஞ்சு போச்சு. அதேதான். இது எப்படி தண்ணியில கொடுக்கலாம்? இது அப்படியே போட்டு அடியில போட்டு மாவு அப்படியே தெரியும் பாருங்க. ஆமா ஆமா. தீந்து வச்சு தண்ணி ஊத்தி வைப்பேன். ஊத்தி வச்சு தீந்து வச்சுன்னா கொடுப்போம். இதே ஒரு 7-8 டைம் கொடுக்கலாம். இதே 7-8 டைம் வரும். ஒரு ஏக்கருக்கு போதும் அந்த 10 கிலோ. எத்தனை நாள் இடைவேளை நான் கொடுக்கலாம் இதெல்லாம்? அப்படியே இதெல்லாம் ஒவ்வொரு தடவை தண்ணி குடிக்கல ஒன்னு கொடுக்க வேண்டியதான். ஒண்ணு மாத்தி மாத்தி கொடுத்துட்டே இருக்கலாம். கெமிக்கல் விவசாயத்துக்கு போனா தான் 1ஆம் தேதி இது, 10ஆம் தேதி இது, 5ஆம் தேதி இது. நம்ம இதை கொடுக்கும்போது சொன்னோம் பாத்தீங்களா, செடி வளர்ச்சி பத்தல அப்படின்னா மீண்டும் ஒரு 4 லிட்டர் சேர்த்து கொடுக்க வேண்டியதான். வளர்ச்சி நல்லா இருந்தது அப்படின்னா கொடுக்கறதுல பாதி குறைச்சு கொடுக்க வேண்டியதான். இயற்கையில போனால இடுபொருள் செலவு குறையும். நம்ம கொடுக்க வேண்டியது மண்ணுக்கு, செடிகள்ல. அதே சமயத்துல செடி ஓவரா வளர்க்காம பாத்துக்கலாம். மரப்பயிரா இருந்தா மரத்தையே பார்க்க தேவையில்லை, ஃபுல்லா எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப வளர்ந்துன்னா காத்தடிச்சா கீழே சாஞ்சு போயிடும். அதனால கரெக்ட் பண்ணி தான் கொண்டுட்டு வரணும். ஒரு 6 மாசத்து வரைக்கும். 6 மாசத்துக்கு மேல 10 மாசம் ஆயிடும் புடுங்கிறதுக்கு. அந்த 4 மாசத்துல வேணுங்கிறத கொடுத்துக்கலாம். நாம பாத்தீங்கன்னா ஹியூமிக்கு அது எப்படின்னாப்பா? இது வந்து 200 லிட்டர் பேர்ல. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் ஹியூமிக் வந்து 1 கிலோ போட்டிருக்கேன். 1 கிலோ ஹியூமிக் வந்து நம்ம எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மண்ணை வந்து வளமா வச்சுக்கிறதுக்கு. இந்த pH லெவல்னு சொல்றோம் பாத்தீங்களா, ஆர்கானிக் கார்பன், இந்த கார்பனை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். மண்ணா வச்சிருக்கு. இன்க்ரீஸ் பண்றது இது ஒண்ணுதான். அதாவது பலதானி விதைப்பு தான் விதைப்போம். முடிஞ்சவங்க அது விதைச்சிக்கலாம். அது நம்ம பயிருக்குள்ள இடையில விதைக்க முடியாதுங்கிறதுனால ஹியூமிக் கொடுத்துருவோம். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஏக்கருக்கு 10 கிலோ 10 கிலோ கொடுத்துட்டோம் அப்படின்னம்னா நமக்கு ஒரே வாரத்திலேயே மாற்றம் தெரியும். ஏன்னா இது போய் என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா, மண்ணை பொதுன்னு பண்ணு. அதை விட பிளஸ் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த செடியுடைய வேற வளர வைக்கிறது அந்த ஹியூமிக் தான். செடியை வளர வைக்கிறதுக்கு செடியோட வேறு வளர்ச்சியை தூண்டு, வேற வேகமா வளர வைக்கும். அது வேகமா வளர என்னன்னு பாத்தீங்கன்னா, போக எல்லா பக்கம் இருக்கிற சத்தை எடுத்துக்கிட்டே போகும். செடி சீக்கிரமா வளரும். செடிக்கு நோயும் வராது. இந்த வேறு புழு நோய் அந்த மாதிரி வேறு எல்லாமே மண்ணில் பிரச்சனை, சத்து குறைபாடு ஏற்படுறதுனாலதான் நமக்கு நோயே வருது. நம்ம உடம்புக்கு நோய் வருதுன்னா ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ங்கிறதுனாலதான் வருது. நல்ல எதிர்ப்பு சக்தியோட இருந்தா வருங்களா? வரவே வராது. அதே மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்கு ஹியூமிக் தான். ஏன்னா இப்ப நான் கத்திரிக்காய் செடி நடும்போது என்ன ஆகுது, ஒண்ணு வேறு புழு வந்துருது, இல்லைன்னா அந்த வேறு அப்படியே அழுகி செடி அப்படியே காஞ்சி போயிடுது. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி இலையெல்லாம் அந்த பேனு மாதிரி உக்காறது, அந்த இலையெல்லாம் ஃபுல்லா ஓட்ட போட்டு சாப்பிடுறது, காய் சொத்த வருது, அந்த வேர் புழு இதெல்லாம் உழுவுங்கிறீங்களா? அந்த சாணப்பாசி கரிசலை கொடுத்துட்டு சுண்ணாம்பு கரிசலையும் கொடுத்துட்டு ஹியூமிக்கு கொடுங்க. 2 டைம் அல்லது 3 டைம் கொடுத்துட்டீங்கன்னா ஒரு வேர் புழு கூட உழுவாது. வேர் புழுவுக்கு நல்லா வேர் புழு எதனால உழுவுன்னு பாத்தீங்கன்னா, எந்த பயிர்ல தண்ணி அதிகமா கொடுக்கறோமோ அதுக்குதான் வேர் புழு அதிகமா வரும். வறட்சி பயிர்கள்லாம் வரவே வராது. இப்ப நம்ம இதெல்லாம் பண்ற இதுக்கெல்லாம் வருதுன்னு பாருங்க, வரவே வராது. மரவள்ளிக்கெல்லாம் வராது, அவ்வளவு சீக்கிரம் வராது. ஏன்னா அதெல்லாம் வறட்சி பயிர். அதனால நம்ம இந்த ஹியூமிக்கு கொடுக்கும்போது மண்ணினுடைய உப்பு மண்ணு, கார மண்ணு, அமில மண்ணுன்னு சொல்றோம் பாத்தீங்களா, எல்லா மண்ணையும் நியூட்ரல் பண்ணி மண்ணு அப்படின்னு சொன்னா அதுல எல்லா உயிர் சத்தும் இருக்கணும். அந்த உயிர் சத்தை கொண்டுட்டு வர்றது இந்த ஹியூமிக் தான் மெயினா. அதனால இதை வந்து பாத்தீங்கன்னா 25 சென்ட்டுக்கு நான் கொடுத்துருவேன். ஃபர்ஸ்ட் ஒரு ஏக்கருக்கு 10 கிலோ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 25 சென்ட்டுக்கு ஐயா வாங்க 25 சென்ட்டுக்கு 1 கிலோ கொடுத்துட்டு வருவேன். ஃபர்ஸ்ட் 1 கிலோ கொடுத்துட்டுனா அதுக்கப்புறம் குறைச்சிக்கலாம். அதே கார மண்ணு, உப்பு மண்ணு இருக்குது, மண்ணு மாறுற வரைக்கும் அவங்க கொடுக்கணும். கூடிய வரையில மாறிடுச்சு நம்ம எடுத்து பயன்படுத்திக்கலாம். அந்த 10 கிலோ கொடுத்துறோம் இல்லைங்க ஏக்கருக்கு. அதுக்கப்புறம் எத்தனை நாள் கழிச்சு மறுபடியும் ஒரு 2 மாசம் 3 மாசம் நம்மளுடைய அங்க கொடுக்கும் போதே மாற்றம் தெரியும். பார்த்துட்டு நம்ம மண்ணு நல்லா இருந்த மண்ணு இருந்ததுன்னா 2 மாசத்துக்கு ஒருக்கா கொடுத்தா போதும். இல்ல மண்ணு, உப்பு மண்ணு, கார மண்ணு எந்த பயிர் போட்டாலும் வரல அப்படிங்கிற மாசம் ஒரு டைம் கொடுக்கலாம். ஏன்னா இதெல்லாம் நம்மளுடைய அனுபவம். நம்ம எல்லா விவசாயிகளுக்கும் சொல்லி அவங்க அது மாதிரி கொடுத்து சக்சஸ் ஆயிருக்கு. நம்மளும் ஆரம்பத்துல இதெல்லாம் வச்சு சக்சஸ் பண்ணணும். மாசம் 1 கிலோ கொடுத்துடலாம், தாராளமா கொடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் 10 கிலோ கொடுத்துட்டு இது ஹியூமிக் இது மாதிரி செஞ்சுக்கிறதுனாலதான் நம்ம எவ்வளவு மண்ணு மலடா இருந்தாலும் கெமிக்கல் விவசாயத்துல இருந்து இயற்கைக்கு வர்றாங்க பாத்தீங்களா. அவங்க எல்லாம் நினைப்பாங்க நம்ம 4-5 வருஷம் ஆனா தான் நம்ம மண்ணு மாறு அப்பதான் முடியும்னு. மண்ணு மாறுறதுக்கு டைம் எடுக்கு, ஆனா ரிசல்ட் ஈஸியா எடுத்துக்கலாம். கெமிக்கல்ல என்ன செலவு பண்றாங்களோ அந்த செலவு கீக்கிலோ இதுல பண்ணாங்கன்னாவே போது சூப்பரா கொண்டு வந்துடலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா இது புண்ணாக்கு கரிசல் NPK. இது நான் வந்து அதிகமா இது எனக்கு தேவைப்படுறதுனால இது 1000 லிட்டர்ல போட்டுக்குவேன். இல்லைன்னா 200 லிட்டர்ல தான் முதல்ல போட்டுக்கிட்டு இருந்தேன். இது நம்ம காடு இப்ப அதிகம் இருக்கிறதுனால 1000 லிட்டர்ல போட்டு வச்சுக்கிட்டோம்னா நம்ம அதிகமா வெளியே சொல்லி கொடுக்க போதும். வெளி வேலை இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா
அப்பப்போ வந்து 200 லிட்டர் போட்டுட்டு இருக்க முடியாதுங்கிறதுக்காக இது மொத்தமா 1000 லிட்டர் போட்டு வச்சுக்குவேன். அப்பப்போ ஏக்கருக்கு 50 லிட்டர் 30 லிட்டர் இந்த மாதிரி கொடுத்துட்டு வச்சுக்குவேன். அது எப்படின்னா இப்ப 200 லிட்டர் பேரலுக்குன்னா எவ்வளவு நம்ம புண்ணாக்கு 200 லிட்டர் பேரலுக்கே சொல்லுவா. 200 லிட்டர் பேரல் ஒண்ணு 20 கிலோ புண்ணாக்கு அல்லது 15 கிலோ 15ல இருந்து 20 கிலோ கேரண்டியா போடலாம். புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு, தேங்காய் புண்ணாக்கு, எள்ளு புண்ணாக்கு, கொட்டமுத்து, வேப்பங்கொட்டை, இன்னும் எக்ஸ்ட்ரா கடுகு, புங்க புண்ணாக்கு, இழு புண்ணாக்கு கிடைச்சாலும் சரி ஒரு 20 கிலோ அல்லது 15 to 20 கிலோ நம்ம உள்ள போட்டுக்கிறோம். போட்டு நம்ம தயாரிச்சு வச்சுக்கிறோம் பாருங்க சாணப்பாசி கரிசல். இதுல இருந்து ஒரு 10 லிட்டர் எடுத்து உள்ள ஊத்திடுறோம். புண்ணாக்கு அரிசியில ஊத்திட்டு மீதி தண்ணி ஊத்திக்கிறோம். தேவைப்பட்டா 1 கிலோ சக்கரை போட்டுக்கிறது உள்ள. இதே உணவு தான் புண்ணாக்குங்கிறதே உணவு கொடுக்க தேவையில்ல. இருந்தாலும் கொடுத்தா இன்னும் சூப்பரா இருக்கு. இன்னும் வளரும். 1 கிலோ கொடுத்துட்டு ஒரு 4 நாள் 5 நாள் கலைக்கு விட்டோம் அப்படின்னம்னா இதுலயும் அதே மாதிரிதான். கலைக்கு விடும்போது பாத்தீங்கன்னா இதுலயே அந்த மஸ்டெல்லாம் புண்ணாக்கெல்லாம் நிறைய இருக்கு. அது எல்லாமே மக்க வச்சு கூழ் மாதிரி பண்ணி அடியில கொண்டுட்டு போயிடும். மேல அந்த கடலை இதெல்லாம் போடும்போது அதுல கொஞ்சம் கொஞ்சம் புண்ணாக்குல என்னதான் இருந்தாலும் எண்ணெய் இருக்கும். அந்த எண்ணெயை போட பிரிச்சு மேல கொண்டு வந்தது மேல முதக்கும். இதுல நம்ம போட்டத எண்ணெய் எடுத்து வச்சுக்கிறோம் பாருங்க. அப்படியே மோந்து ஊற்றி வச்சு எண்ணெயை பிரிச்சிடும். அது அப்படியே அந்த எண்ணெயை பிடிச்சு மேல கொண்டு வந்தது. அதுதான் இதனுடைய மருத்துவ குணம். இதுல எந்த கெட்டது இருந்தாலும் சரி மண்ணுக்கு ஆகாதுங்கிறத மேல கொண்டுட்டு வந்தது. அதெல்லாம் நம்ம வெளியில போட்டு அப்படியே ட்ரிப்ல கொடுத்துக்கலாம். ஒரே வாரத்துல தயாராகிது நம்ம ட்ரிப்ல கொடுத்துக்கலாம். அப்படியே அதுவும் அந்த தண்ணியிலையும் கலக்காத அப்படியே கொடுக்க வேண்டியதுலாம். எவ்வளவு இதெல்லாம் ரெடி ஆகும்? ஒரே வாரம் தான் 4 நாள்லயே தயாராகிரு புண்ணா கரிசல். நம்ம அதுக்கப்புறம் கொடுக்கலாம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா மாச கணக்குல வச்சு வந்து கொடுக்கலாம். புண்ணா கரிசல் வச்சு கொடுக்கலாம். ஒன்னா வச்சிருக்கு நல்லா இருக்கு வேலை. ஆனா வெயில தான் வைக்கிறீங்க. எல்லாமே வெயில்ல வைக்கிறதுனாலதான் நமக்கு டைரக்டா இதுல பட்டு எடுத்துக்குது. நம்ம எண்ணெய் கரிசல் பார்த்துருக்கீங்க. இது நான் இன்னொன்னு இந்த யூடியூப்ஸ்ல பாத்திருக்கேன். வேப்பங்கொட்டை அந்த கசப்பு எதனா வந்து நம்ம இனிப்பு கூட சேர்த்தனோம்னா அது இதாக்காது, நுண்ணுயிர்கள் சாகும் அப்படின்றாங்க. நான் 2-3 வருஷமா நான் வேப்ப முன்னாக்கி இதுல சேர்த்தாம இருந்தேன். சரி ஒரு தடவை என்ன மறந்தாப்புல ரோஸ் போட்டிருந்தப்ப ஒரு வயலுக்கு வேப்பங்கொட்டையை கொட்டியாச்சு. பார்க்க போனா அந்த வயலுக்கு தான் நல்லா இருந்துச்சு. அது பொங்கறது அதனுடைய நுண்ணுயிரி பெருக்கம் காட்டுல கொடுக்கும்போது ஒன்றும் பெரிய அளவுக்கு தெரியல. இருந்தாலும் மாற்றம் தெரிஞ்சிச்சு. அந்த நோய் தாக்குறதெல்லாம் குறைய ஆரம்பிச்சது. அப்ப நம்ம ஒரு தடவை கொடுத்துட்டுமே இந்த வயலுக்கு வேப்பங்கொட்டை மட்டும் கொடுத்து பாப்பா அப்படின்ட்டு நான் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா நம்ம எல்லாமே சோதனை முறையில் தான் ஒன்னு கொடுத்து பாக்கல அதுல நோய் தாக்குதலே குறைஞ்சது. அதுக்கப்புறம் தான் நான் எல்லா கரிசலோடமே புண்ணா கரிசல் சேர்த்த ஆரம்பிச்சிட்டேன். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நிறைய வேண்டாம்னுதான் சொன்னாங்க. இன்னைக்கு இந்த ஒரு 6 மாச அளவுல பாத்தீங்கன்னா எல்லாருமே வேப்பங்கொட்டையே பாக்டீரியால சேர்த்துதாங்க. நான் 3 வருஷத்துக்கு முன்னாடியே போட்டேன். வேப்பங்கொட்டை வந்து கரிசல் வந்து போட்டதுனால நல்லா தான் ரிசல்ட் வருது. மத்த புண்ணாக்கோட வேப்பங்கொட்டை புண்ணாக்கு கலக்கலான்னு போட்டிருந்தேன். எல்லாரும் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. இன்னைக்கு தெரிவிச்சிங்க எல்லாருமே பயன்படுத்துறாங்க. இன்னைக்கு எல்லாம் அவங்க சேனல்லே போட ஆரம்பிச்சிட்டாங்க. வேப்பங்கொட்டை புண்ணாக்கும் போடலாம், நுண்ணுயிரியில கலக்கலாம், அது நுண்ணுயிரி பாதிக்கிறது இல்ல அப்படின்ட்டு. இது வந்து ஃபுல்லாவே இந்த நுண்ணுயிர் சார்ந்து வளரக்கூடியது தான். வளரக்கூடியதான். இன்னைக்கு பாருங்க ஆரம்பத்துல நான் பாக்டீரியாவெல்லாம் மல்டிப்ளை பண்ண முடியாது அப்படின்னாங்க. எல்லாம் நம்ம இதுலயே கமெண்ட் ஏகப்பட்ட பிரசார் உங்களுக்கு நம்ம சொன்ன புரியும். இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவங்களே எல்லா பாக்டீரியாவும் மல்டிப்ளை ஆகும். 200 லிட்டர் பண்ணலாம், நான் 20 லிட்டர் பண்ணலாம்னு தான் சொன்னேன். 1 லிட்டர் 20 லிட்டர் பண்ணலாம்னா பண்ண முடியாது. நாங்க இன்னைக்கு 1 லிட்டர் 20 லிட்டர் மல்டிப்ளை ஆகும் அப்படின்னு அவங்களே வீடியோ போடுறாங்க. மக்கள் இடத்துல ஒண்ணு போய் சேர்ந்ததுன்னா தான் அவங்க அதை விசாரிக்க தொலைவு பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய கிடைக்கும். அப்பதான் மக்கள் இடத்துல போய் எல்லாமே சேரும். எதுவுமே இப்ப நான் மட்டும் தனியா வச்சிருந்தா அது என்ன புண்ணியம் இருக்குது? கரெக்ட் தான். நாங்க விட்டு சொல்றேன், தேவைன்னா பண்றீங்க, தேவையில்லைன்னா விட்டுறீங்க. தண்ணியாதான் ஆகணுங்கிறது கிடையாது. நமக்கு ரிசல்ட் வேணும், செஞ்சு பார்க்க போறோம். ரிசல்ட் வர ஆரம்பிச்சிச்சுன்னா மேற்கண்டு அடுத்த கட்டத்துக்கு போய் நகர்ந்துகிட்டே தான் இருப்போம். அவ்வளவுதான் வேலை முடிஞ்சிச்சு. சரிங்க சரி. நம்ம இதுக்கு தாய் கரும்பு இது இருக்கா? இதுக்கு ஹீமிக் பவுடர் தான். ஒரு டைம் நம்ம வாங்கி பயன்படுத்தலாம். கிலோ 250 ரூபா கொடுக்குறேன். ஒரு கிலோ வந்து ஒரு 200 லிட்டர் பேலுக்கு 2 கிலோ வரைக்குமே கொடுக்கலாம். ட்ரிப்ல கொடுக்குற மாதிரி இருந்தா. அதுக்கு மேல பாத்தீங்கன்னா அந்த துகள்கள் ட்ரிப்ல வந்து அடக்கி பார்க்கணும். நம்ம வாய்க்கால் பாசனமா இருந்தா 10 கிலோ கூட ஒரு இதுல கரைச்சு அப்படியே டைரக்டா அப்படியே தண்ணி பாய கொடுக்கலாம். இல்ல நம்ம தண்ணி பாயில கொடுக்கலாம் அப்படின்னா புண்ணாக்கு தூளா அரைச்சு வச்சு அதுல கலந்து காட்டுக்குள்ள வீசி விட்டு தண்ணி விடலாம். இல்ல குப்பை இருக்கு பாருங்க, மாட்டு குப்பை, ஆட்டு குப்பை, அதை தூளா பவுடர் பண்ணி அதுல போட்டு கலந்து காடு பூரா வீசிட்டு தண்ணி கொடுக்கலாம். மொத்தத்துல காட்டுக்குள்ள பரவலா இது போயிடணும். மண்ணுக்குள்ள போய் தண்ணியில கலந்து வச்சுனாவே மண்ணு மாறிடும், நல்லா வந்துடும். கண் கூட உடனே தெரியும் ரிசல்ட். செக் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்கும்போது மட்டும் அதிகமா கொடுத்தாங்க.
இந்த யானை பாசி வந்து எண்ணெயை பிரிச்சு கொடுக்கோட தன்மை வந்து அது எல்லாத்தையுமே பிரிக்கும். எல்லாத்தையும் அந்த தண்ணியை பிரிச்சு கொடுக்குறது. நீங்க மண்ணுலயே உங்களுக்கு நோய் வருதுன்னா நல்ல பாக்டீரியா குறைஞ்சு போயிருது, கெட்ட பாக்டீரியா அதிகமா வர்றதுனால எதிர்ப்பு சக்தி குறைஞ்சு போயிருது. நம்ம பாக்டீரியா கொடுக்கும்போது என்ன ஆகும், அது போய் இனப்பெருக்க ஆரம்பிச்சிடும். இப்போ ஆரம்பத்திலே ஸ்டார்டிங்ல ஒரு ஏக்கருக்கு 200 லிட்டர் சொல்றோம். ஃபர்ஸ்ட் மூவிங்ல 15 நாளைக்கு வருதா, அப்புறம் மாசம் இருக்கா. நமக்கு நல்ல மாற்றங்கள் வந்து நல்லா இருக்குது அப்படின்னா குளம் பாத்தீங்கன்னா நம்ம மாசம் இருக்கா 2 மாசத்துக்கு ஒருக்கா தான் கொடுக்கணும். போட்டு வச்சதுல அதாவது அப்படியே தான் அளவு இருக்கு. தேவைங்கிறப்ப எடுத்து கொடுத்துருவோம், தேவைக்கப்ப கொடுத்தா போதும். ஏன்னா மண்ணுலயே தேவையான பாக்டீரியா வந்துச்சுன்னா மண்ணுல இருக்கிற சத்து காத்துல இருக்கிற சத்து அதை எடுக்க ஆரம்பிச்சு. ஆமா ஆமா ஆமா. அப்படிங்கிற நமக்கு இடுபொருள் செலவு நம்ம கொடுத்துனே இருக்கிறதோட மண்ணுல நம்ம உற்பத்தி பண்ணிட்டோம்னா அது சரியா போயிடும். நீங்க கெமிக்கல் போனீங்கன்னா உரம் வைக்கணும், செடி நட்டா உரம், வளர்ந்தா உரம், காய் பிடிக்கல உரம், பூ பூக்கில உரம், அறுவடை பண்ணலாம், ஒண்ணுக்கு நம்ம கொடுக்குறோம். இது வந்து என்னன்னா மண்ணுல இருக்கிறத மண்ணே கொடுக்குது. அதனாலதான் இயற்கை விவசாயத்தில் நம்மால் ஐயா கூட சொல்லுவாரு, நாம் கொடுக்க வேண்டியது மண்ணுக்கு, செடிக்கு அல்ல. அவ்வளவுதான் கான்செப்ட். இன்னைக்கு எல்லாம் நிறைய இயற்கை விவசாயத்துக்கு மாறுறாங்க. இன்னைக்கு எல்லாம் எல்லாமே உர வைக்கிறதுல இருந்து பாத்தீங்கன்னா எல்லாம் குறைஞ்சிக்கிட்டு தான் வருது. இன்னைக்கு அவங்க இயற்கையில அதுல சத்து இல்லை இதுல சத்து இல்லைன்னு எல்லாம் புலம்ப ஆரம்பிச்சுட்டாங்க இயற்கை விவசாயத்துல. அப்படியாவது சொன்னா, அதாவது இயற்கை விவசாயத்துக்கு மாறினவங்களை மாத்த முடியாது, புதுசா மாறுறாங்க பாத்தீங்களா, அவங்கள தடுக்க முடியும். அந்த வேலையை செய்யணும், தடுக்கிறதுக்கு கண்டிப்பா நடக்குது. சரிங்க. நம்ம இப்ப இந்த எண்ணெய் கரைசல் பாக்கலாமாண்ணா?